மல்லி. ஸோ மல்லி டெலிவரி வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. போகும்போது கரெக்ட்டா பார்த்தா, மல்லி ஃபோனுக்கு ஆன் பண்ண உடனே ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா டெலிவரிக்காக. அத பார்க்குறாங்க. பார்த்தோனே மல்லிக்கு செம அதிர்ச்சி. அண்ணன் புள்ள உடனே, "என்ன மல்லி? என்னடி?" அத பார்த்த உடனே டக்குனு ஷாக் ஆயிட்ட? "என்ன? எதுவும் முக்கியமான இடமா? இல்ல தெரியாத இடமா? சொல்லு மல்லி." "இல்ல பெரியம்மா. இது அந்த ரஞ்சிதா தான் ஆர்டர் பண்ணியிருக்கா. அவங்க வீட்டுக்கு. அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சேன்." "இங்க பாரு மல்லி. இதுல யோசிக்க என்ன புள்ள இருக்கு? போயிட்டு வா பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்ல, மல்லியும் நம்பிக்கையா உடனே போயிட்டு ஹோட்டல்ல அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்ட வாங்கிக்கிட்டு நேரா உள்ளேயும் போறாங்க. உள்ள போன உடனே, "இங்க ரஞ்சி, ராஜிமா, நம்ம நெனைச்ச மாரியே இந்த மல்லி தான் வந்திருக்கா. சூப்பர் ராஜி. இன்னைக்கு பாரு அவள என்ன பண்றேன்னு" சொல்லிட்டு, ராஜி உடனே, "ம். வா உள்ள வா. சரி இந்தாங்க." அப்படின்னு ஃபுட்டெல்லாம் குடுக்குறாங்க. குடுத்தோனே, "காசு குடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "காசு தரேன். நீ என்ன வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு நீ பாட்டுக்கு போனா எப்படி? எங்களுக்கு அந்த டீ எல்லாம் ஊத்தி எடுத்துட்டு வா போ" அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு மல்லியும் எதுவும் பேசாம அமைதியா போயிட்டு டீய ஊத்தி எடுத்து வராங்க. அத பார்க்கும்போது மல்லி என்ன பைத்தியமா? மல்லி போனது ஃபுட் டெலிவரி வேலைக்கு. போன இடத்துல ஃபுட்ட குடுத்தோமா, வந்தோமான்னு இல்லாம, இவங்க எதுக்கு இவ்ளோ பொது நலமா? அதுக்குன்னு எந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கணும்? ராஜி சொன்னா கேட்கணுமா? அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஓடுனுச்சு. ஆனா மல்லி எப்போதும் போல இல்லாம, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க. அதுவரைக்கும் பார்க்க வேண்டிய விஷயம் தான். ஸோ மல்லி போயிட்டு டீய போட்டு வந்து குடுக்குறாங்க. குடுக்கவும் ராஜு உடனே குடிச்சிட்டு, "ம். பரவால்ல. டீ ஏதோ சுமாரா இருக்கு. சரி நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லவும், "என்ன கிளம்பணுமா? காசு?" "காசா? காசு எதுக்கு தரணும்? அதெல்லாம் தர முடியாது போடி" அப்படின்னு சொல்ல, "ஓ! அப்படியா? சரி பரவால்ல இருக்கட்டும் நான் கிளம்புறேன்." "என்ன மல்லி, காசு தர மாட்டேன்னு சொன்னா அமைதியா போற? காசு வேணாமா உனக்கு?" "பரவால்ல. காசு இருந்தா என்ன? இல்லன்னா என்ன? இன்னைக்கு இப்ப குடுத்தா ஓகே வாங்கிப்பேன். இல்லன்னா பரவால்ல. போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் காச வச்சு நான் என்ன பண்ண போறேன்? விடுங்க பார்த்துக்கலாம்." "என்னடி உளர்ற? புரியல நீ சொல்றது எதுவுமே." "அதுவா? உங்களுக்கு டீ போட்டு தர சொன்னதும், நான் போயிட்டு டீ போட்டேனே! அப்பயும் யோசிக்க மாட்டீங்களா கொஞ்சம் கூட? இப்படி மரம் மண்ட மாரி உட்கார்ந்துருக்கீங்க 2 பேரும். உங்களுக்கு போட்ட டீல பால் பிளஸ் டிக்காஷன் பிளஸ் சுகர் இல்லாம ஆளுக்கு ஒரு 3 ஸ்பூன். இந்த உயிர உடனே கொல்ற மாரி ஒரு முக்கியமான விஷயம் அது. அந்த விஷயத்த இன்னைக்கு தான் எடுத்து பேக்ல வச்சேன். அது இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால ஆளுக்கு 3 ஸ்பூன் கலந்து குடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கான உயிர் அப்படியே வெளிய போறத நான் பார்க்க தான் போறேன். அத காசு வாங்கிட்டு பார்த்தா என்ன? காசு வாங்காம பார்த்தா என்ன? ஏய் மல்லி என்னடி சொல்ற?" அப்படின்னு டீய தூக்கி போடுறாங்க கீழ ரஞ்சியும், ராஜியும். "ஐயோ! ராஜிமா, நான் வேற ஃபுல்லா குடிச்சிட்டேன் ராஜிமா." "ஏய் ரஞ்சி, நான் மட்டும் இல்லடி முக்காவாசி குடிச்சிட்டேன்." "ஏய் மல்லி, உண்மைய சொல்லு. என்ன விஷம் கலந்த?" "என்ன விஷமா? நீங்க இப்போ ஹாஸ்பிட்டல் போங்க. உங்க பணத்த யூஸ் பண்ணி என்ன விஷயம்னு சொல்லாமலே கண்டுபிடிக்க சொல்லுங்க பார்ப்போம்." அவங்களால உடனே கண்டுபிடிக்க முடியாது. என்ன விஷமா இருக்கும்னு அவங்க செக் பண்ணி, அந்த பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உங்களுடைய முக்காவாசி உயிர் வெளிய போயிடும். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களால எந்த ஒரு மாத்து மருந்து குடுக்க முடியாது. ஆனா ஒரு வழி இருக்கு. நீங்க என்ன மருந்து சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத நேரா போன உடனே ஹாஸ்பிட்டல்ல சொன்னீங்க அப்படின்னா, அவங்க உடனே அதுக்கு மாத்து மருந்து ரெடி பண்ணி உங்க உயிர காப்பாத்த வாய்ப்பு இருக்கு. அப்பனா "சொல்லு மல்லி, ப்ளீஸ் மல்லி, விளையாடாத மல்லி, சொல்லு மல்லி, என்ன மருந்து கலந்த? சொல்லு மல்லின்னு" கேட்க, "சொல்லவா? ரஞ்சி சொல்லவா? ஐயோ மல்லி சொல்லு மல்லி." "ம். சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு விஷயம் பண்ணணுமே." "என்ன வேணும்?" "இப்போ வாங்கிட்டு வந்ததுக்கு காசு தானே? காசு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோ மல்லி. எவ்வளோ வேணும் காசு உனக்கு சொல்லு." "ம். நான் என்ன உங்கள மாரி பணம் ஆசை புடிச்சவளா? பணம் சொல்லி அலையறதுக்கு. எனக்கு பணம் தேவையில்ல. நான் உழைச்சு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால எனக்கு பணத்த சம்பாதிச்சுக்க தெரியும்." "ஐயோ மல்லி, இப்போ வசனம் பேசுற நேரமாடி இது. நீ எதனோ பண்ணிட்டு போ. உனக்கு இப்ப என்ன வேணும்? அத சொல்லு மொதல்ல." "ம். ஏன் இவ்ளோ பரபரப்பா இருக்கீங்க 2 பேரும்?" "மல்லி, ப்ளீஸ் மல்லி, சொல்லு மல்லி." "ஒண்ணும் இல்ல. நேத்தி என் புருஷனோட கேரேஜுக்கு போயிட்டு, ஆள் செட் பண்ணி, என் புருஷன் ஒரு திருடன் அப்படின்னு ஒரு பட்டம் கட்டுனீங்கல்ல. எனக்கு இப்ப அந்த பட்டத்த உடனே சரி பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? டக்குனு சொல்லுங்க பார்க்கலாம்." "ஐயோ மல்லி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டி. இப்போ எங்கள ஹாஸ்பிட்டல் அழைச்சுட்டு போ. என்ன மருந்து குடுத்த? அத சொல்லி தொலையேன்." "நான் சொல்றத ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க. நான் தானே உங்களுக்கு விஷம் குடுத்துருக்கேன். அப்போ என் உதவி தானே உங்களுக்கு தேவ. உங்க உதவி ஒண்ணும் எனக்கு தேவையில்லையே. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நேத்தி செட் பண்ண ஆளுக்கு கால் பண்ணி, இப்பவே அந்த கேரேஜுக்கு ஃபோன் பண்ணி, இது மாரி நான் வந்து நேத்தி மோதிரத்த காணோம்னு சொல்லி, அந்த பையன் மேல தப்பா பழி போட்டுட்டேன். நான் தான் அந்த மோதிரத்த தூக்கி அதுல போட்டுட்டேன். தெரியாம இப்படிலாம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க. அந்த பையன் மேல எந்த தவறும் இல்ல." அப்படின்னு அந்த லேடி இப்பவே கால் பண்ணி அந்த கேரேஜ் ஓனர்ட்ட பேசணும். அத நாங்க கான்ஃபரன்ஸ் கால்ல இங்கேருந்து நாம கேட்கணும். அப்படி கேட்கல அப்படின்னா, நான் அந்த மருந்த பத்தி சொல்லவே மாட்டேன். நான் பாட்டுக்கு போயிட்டுருப்பேன்.
அப்புறம் நீங்க உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன ஓகேவா? அப்படின்னு சொல்ல ரஞ்சி உடனே, ஐயோ ராஜிம்மா, ப்ளீஸ் ராஜிம்மா, உடனே கால் பண்ணுங்க அந்த லேடிக்கு. ஐயோ ரஞ்சி, இருடி, இங்க பாரு மல்லி, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா என்ன மறந்துருக்காங்கன்னு சொல்லு. மீதி அப்புறம் பேசிக்கலாம். ஓ, மீதி அப்புறம் பேசிக்கலாமா? சரி ராஜி, நான் போயிட்டு இன்னும் டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கு. பண்ணிட்டு அப்புறமா வரேன். இருந்தா பேசிக்கலாம் அப்படின்னு மல்லி கிளம்புறாங்க. ரஞ்சி உடனே, ஐயோ மல்லி மல்லி மல்லி, ப்ளீஸ் மல்லி, இரு மல்லி. ராஜுமா, என்ன உங்களுக்கு என்ன பைத்தியமா? கால் பண்ணு ராஜுமா அப்படின்னு சொல்ல ராஜு வழி இல்லாம அந்த லேடிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. அவங்க உடனே, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? ஏன் மேடம் என்னாச்சு? ஏய், நான் சொல்றது மட்டும் நீ செஞ்சா போதும். அப்படியே கான்ஃபரன்ஸ்ல கால் போட்டு பேசுடி அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் கான்ஃபரன்ஸ்ல கால் போட்டு அந்த ஓனர்ட்ட கால் பண்ணி சொல்றாங்க. சாரிங்க, நேத்து நான் தெரியாதனமா மொதத்துல போட்டுட்டேன். அவர் மேல பழி போகணும் தான் இப்படிலாம் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அந்த ஓனரும், ஏமா என்ன விளையாடுறீங்களா? என்னமோ நேத்து அவ்வளவு பேச்சு பேசுனீங்க. பாவமா அவரு. அவரே சில கஷ்டத்துக்காக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருமே அப்படி பழி போறதுக்கு எப்படி ஒரு அறிவு வந்துச்சு அப்படின்னு கேட்க, இல்லைங்க, காசு காசு அப்படி இப்படிலாம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அவர் மேல தப்பும் இல்லைங்க. ப்ளீஸ்ங்க, சாரிங்க அப்படின்னு சொல்லி போன் வச்சுறாங்க. ஏ மல்லி, பாத்தியா, நீ சொன்ன மாதிரியே அந்த லேடி கால் பண்ணி பேசிட்டாங்க. விஜய் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறது இப்போ உறுதிப்படுத்தியாச்சு. இப்பயாச்சும் சொல்லி தொலை. என்ன மருந்து நீ கொடுத்த எங்களுக்கு? அதுவா, ஃபர்ஸ்ட் இந்த சாப்பாடுலாம்ன்றதுனால அதுக்கு ஒரு 450 ரூபாய் காசாச்சு. ஃபர்ஸ்ட் அதுக்கெல்லாம் பே பண்ணுங்க. அப்புறம் நான் சொல்றேன். அதுக்குள்ளயும் செத்து போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? யார்கிட்ட போய் பணத்தை வாங்க முடியும் அப்படின்னு மல்லி சொல்றாங்க. ராஜு ஒண்ணு, ஐயோ இவ வேற ரொம்ப கொல்றாளே அப்படின்னு சொல்லி 500 ரூபாய் காசு கொடுத்து, இந்தா மீதி 50 ரூபாய் நீ டிப்ஸா வச்சுக்கோ, என்னன்னு சொல்லு. ராஜி ராஜி ராஜி, பாரு ராஜி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ 500 சொல்லி 1000 ரூபாய் கொடுத்துருக்க. உன் காசு எனக்கு 1 ரூபாய் கூட வேணாம் ராஜி. இந்தா 500 ரூபாய். இரு வரேன். என்ன பண்ற மல்லி? சில்லறை எடுக்கிறேன் ராஜி. ஐயோ மல்லி, எங்களுக்கு சில்லறை வேணாண்டி. எங்களுக்கு என்ன மருந்து கொடுத்த அதை மட்டும் சொல்லு. நாங்க இப்பயே ஹாஸ்பிட்டல் போகணும். இரு ராஜி, ஏன் இவ்வளவு அவசரப்படுற? நான் இவ்வளவு பொறுமையா உன்னை ஹேண்டில் பண்றேன். நீ இவ்வளவு பதட்டமா பரபரப்பா இருந்தனா எப்படி ராஜி? இரு ராஜி உன் சரி அப்படின்னு சொல்லி மீதி 50 ரூபாய் காசு எடுத்து கொடுக்குறாங்க. இந்த ராஜி, காசு அப்படிமால. மல்லி, ஏன் மல்லி இப்படி எங்க உயிரோட விளையாண்டுட்டு இருக்க? என்ன ராஜி, விளையாடுறது உனக்கு ரொம்ப பிடிக்குமே. நீ எப்படி விளையாட்டு இருக்க எங்க வாழ்க்கை கூட? எங்க சொத்து பத்தெல்லாம் புடுங்கிக்கிட்டு எங்களை வேலைக்கு போற இடத்துலயும் வந்து அசிங்கப்படுத்தணும், எப்படிலாம் எங்களை கஷ்டப்படுத்தான்னு எவ்வளவு தெளிவா பிளான் பண்ணி கேம் விளையாடுற. அப்படி இருக்கும்போது என்ன ராஜி, அதே கேம் ஒன்ட்டு விளையாண்டா உனக்கு மட்டும் கஷ்டமா இருக்கு, நாங்க மட்டும் கஷ்டமா இருக்குன்னு சொல்றோமா? சந்தோஷமா ஏத்துக்கலையா? ஏன் ராஜி நீ மட்டும் இப்படி பண்ற அப்படின்னு மல்லி இது வரைக்கும் பார்க்காத ஒரு மல்லியை இன்னைக்கு புதுசா பாக்குற மாதிரி இருந்துச்சு. மல்லி செய்யற ஒவ்வொரு செயலும் ராஜி அப்படியே கத்தி கலங்க விட்டுருக்கு. இது வரைக்கும் ராஜி இந்த அளவுக்கு மல்லிகிட்ட இறங்கி கெஞ்சினதே இல்ல. அதாவது விட்டா கால்ல விழுந்துருவாங்க போல, அந்த அளவுக்கு கெஞ்சும் போது ராஜி கிட்ட பார்த்து மல்லி சொல்றாங்க, ராஜி, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பு சிரிப்பா இருக்கு. நீ சொன்னியே என் புருஷன் அடி முட்டாள் அடி முட்டாள்னு. நீங்க ரெண்டு ரெண்டு பேரும் தான் அடி வடி கட்டின அடி முட்டாளு. நீங்க குடிச்ச காஃபில நான் எந்த விஷயத்தையும் கலக்கல, சும்மா ஒரு காமெடி பண்ண அவ்வளவுதான். அதுக்கே ரெண்டு பேரும் பயந்து போய் இப்படி நடிக்கிட்டீங்களே. உங்க ரெண்டு பேரும் நான் என்னமோ நினைச்சேன். ரெண்டு பேரும் டம்மி பேசுங்க அப்படிங்கிறது இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ரஞ்சி ஒன்னே, ராஜுமா, பாத்தீங்களா ராஜுமா, இந்த மல்லி என்னென்ன வேலை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு, சி, இவள்கிட்ட போய் எப்படிலாம் கெஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்ல ராஜு ஒன்னே, இந்த மல்லி நான் என்னமோ நினைச்சேன், ஆனா என்னையே இப்படி பண்ணிட்டால, விடு ரஞ்சி, அடுத்து அடிக்க போற அடியில இருந்த மல்லி என்ன கதி காரணம் மட்டும் பாரு அப்படின்னு ராஜு அஞ்சியும் செம கோவத்தோட வீட்டு வெளியும் போறாங்க.